ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காஞ்சி கிராஃப்ட். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரோஃபோபிக் சாண்ட், அதாவது நீர் ஒட்டாத மணல். இது எப்படி நம்ம தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கையில் வச்சுக்கிறது வாட்டர் ரிப்பெலண்ட் ஷூ ஸ்ப்ரே. இதில் ஃபைன் பவுடரான மணல் எடுத்துக்கிட்டோம். அந்த மணலில் இந்த வாட்டர் ரிப்பெலண்ட் ஷூ ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இது நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 4 hours வெயிலில் காய வைக்கணும். காய வச்ச பிறகு நமக்கு இந்த வாட்டர் ரிப்பெலண்ட் சாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காய வச்சிட்டோம். இந்த மணலை நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு பவுலில் நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மணல் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் ஃப்ளோவாக ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது பாருங்கள். நல்லா ஜலிக்கப்பட்ட மணல் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. இதை நம்ம வாட்டர் ரிப்பெலண்ட் ஷூ ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணி சன்லைட்டில் ஒரு 4 hours காய வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த பவுலில் எடுத்துருக்க வாட்டரில் இந்த மணலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது போர் பண்ணும்போது இது எப்படி வாட்டரில் மிக்ஸ் ஆகாமல் அப்படியே கட்டி கட்டியாக கீழே போய்ட்டு அழகாக உட்காருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் இது வாட்டரில் மிக்ஸே ஆகலை, ஜஸ்ட் அப்படியே போயிட்டு வாட்டரோட கீழே வந்து கட்டி கட்டியாக நமக்கு செட்டில் ஆகிடுது. இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது உண்மையிலுமே ஒர்க் ஆகுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டர் ரிப்பெலண்ட் ஷூ ஸ்ப்ரே வந்து அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு இந்த மணல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டரில் மிக்ஸ் ஆகவே இல்லை. இது டைரெக்டாக வாட்டரில் விட்டாமல் கீழே போயிட்டு அப்படியே செட்டில் ஆகிடுது. இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் நம்பலை, இது ஒர்க் ஆகுமான்னு நான் நிச்சயமாக நினைக்கல. ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகிடுச்சு. இது நமக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஜஸ்ட்டு இந்த சேண்டு பார்த்திங்கன்னா அழகாக அந்த மாதிரி பாலாக போயிட்டு கீழே செட்டில் ஆகிடுது. வாட்டரில் மிக்ஸ் ஆகவே இல்லை. இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நம்ம அந்த சேண்டை மறுபடியும் எடுத்து மறுபடியும் போர் பண்ணி பார்க்கலாம். வாட்டரில் ஒட்டியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பூனில் இந்த மணல் எடுத்துட்டேன். மறுபடியும் போர் பண்ணும்போது அது ஃப்ரீ ஃப்ளோவாக மறுபடியும் அந்த வாட்டரில் கீழே அடியில் போயிட்டு செட்டில் ஆகுது. இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி மணலை மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும்னா மறுபடியும் இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியெல்லாம் நம்ம வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.